Justice S. Bhaskaran, Honorable Justice Gokul Das, former District Judge Savitri, who was with me in Madurai when I served there, Judge A. Ratnavelu, the author of the book, Times Will, which I think is a very collection of motivational poems. Dr. K.G. Bhaktavasalam, who was here, Dr. Bashir Ahmed, Dr. R. Perumal, Dr. Rajeshwari Perumal, about whom so many nice things were said by the author, Dr. Shivan, Dr. M. Baradan, advocate and member of the board, Tamil Nadu Bar Council, family members of Judge A. Ratnavelu, Tirumati G. Bhanumati Ratnavelu, R. Gayatri Ratnavelu, and his son, Commander Thiru Dr. Karthik Madesh Ratnavelu. Distinguished guests, ladies and gentlemen, pleasure that I stand here to release this wonderful book, Times Will. And on going through the said book, I found that it was an expression of words which were designed in a manner which lifted the heart. I had prepared a speech to be delivered, but I think I would rather give an extempore speech on the nature of the function which had happened so long. நீதிபதி திரு ரத்னவேல் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர் மீது வைத்திருந்த பாசத்தை எடுத்து வைக்கும்படி எப்படி அவருக்கு மரியாதை செலுத்தினார்களே என்பதை பார்க்கும் பொழுது நான் வியப்படைந்தேன். அவர் உண்மையிலேயே ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முதன்மை மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுது எப்படி அனைவரையும் அணைத்துக் கொண்டு தன் செயல்பாடுகளை செய்தார் என்பதற்கு உதாரணமாக இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தன்னுடைய அனுபவத்தில் பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறார். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்று சட்ட உதவி மையத்தில் தலைவராக இருந்திருக்கும் நேரத்தில் தன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து எண்ணங்களையும் இந்த கவிதைகள் மூலமாக எடுத்து உரைத்திருக்கிறார். மிக அற்புதமான சில வாக்கியங்களை அதில் கூறியிருக்கிறார். புத்தகத்தை முதலில் என்னிடம் கொடுத்த பொழுது அதை நான் முதலில் மேலோட்டமாக பார்த்தேன். பிறகு அதை பார்த்த பிறகு ஒவ்வொரு பக்கத்தையும் பார்க்க ஆவல் ஏற்பட்டது. Immortal soul. There's one poem called Immortal Soul. நம்முடைய ஜீவன் எப்படி அழியாமல் இருக்கும் என்பதை அந்த தலைப்பை எடுத்து கூறுகிறது. Immortal Soul. அந்த இரண்டு வார்த்தைகளிலுமே ஒரு பெரிய big idea behind that. அதில் அவர் கூறுகிறார், Immortal Soul என்று இருக்கும் அந்த ஆத்மா, ஓ thou art immortal soul என்று கூறாமல் அதற்கு பிறகு arise awake from the battered hope. எந்த ஆவல் உங்களுக்கு இருந்ததோ அது எப்படி அதை அழித்துக் கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் எழுந்திருங்கள், விழித்திருங்கள் என்று கூறுகிறார். பிறகு அவர் கூறுகிறார், plant a strong faith. ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமாக வளர்கிறதோ அம்மாதிரி ஒரு சின்ன விதையை, ஒரு ஹோப் என்ற ஒரு ஆவல், ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விதையை மனதில் வையுங்கள், அது நன்றாக மலரும் என்று கூறியிருக்கிறார். அது ஆத்மாவை பொறுத்து. அடுத்தது ஒரு கவிதையை பார்த்தால் மனதை பற்றி கூறியிருக்கிறார். ஓ மைண்ட், தை பவர் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய மனதை நாம் மிக நண்பர்கள் அனைவரும் டிப்ரெஷன் என்றும் எப்படி நான் கஷ்டப்படுகிறேன் என்று கூறும் அனைவருக்கும் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். மனதில் இருக்கும் சக்தியை பற்றி கூறியிருக்கிறார். தை பவர் என்று கூறினார். அது ஓ மைண்ட் ஆன் த இமோஷனல் ரூல் என்று கூறியிருக்கிறார். எப்படி அது ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி சந்திக்கிறது என்பதை பற்றி கூறி the waves of lifestyle என்று கூறினார். Thank you very much. Really, I am extremely happy to be here at this pleasant morning in the galaxy of all good hearts, intellectuals, high court judges, all great friends.
First of all, a very happy to honor Honorable Justice C.V. Karthikeyan. All of you know Justice Karthikeyan is a very dynamic judge, kind, lovable, highly humanitarian judge. He delivered very remarkable judgments in High Court. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் சி.வி. கார்த்திகேயன் அவர்கள் பல வழக்குகளை மனித நேயத்துடன் அளித்திருக்கிறார். நீதி எங்கே இருக்கிறதோ அங்கு ஆழமாக சென்று நீதி வழங்குகிறார், நேர்த்தியாக உள்ளார் என்று குறிப்பிடுகிறேன். So, such judge has come here to spare time to peruse and study and read my humble poem, that is Times Will Conflict. So out of that analysis, he has expressed very encomiums and on me about my style of poems. Really, it's a very, his expression is good to me, good to my literary pursuits. Actually good to me my poetic thoughts at this hour, because I'm very proud to state, by God's grace, the Lord Madheshwara, I got such a very inputs, enthusiasm, dynamism from his words. So at this juncture, I want to express grateful thanks to five great souls. Number one, Lord Madheshwaram. நான் வணங்குகிற மாதேஸ்வரன் தெய்வத்திற்கு நான் வணங்குகிறேன். A great soul. Secondly, my parents, father and mother. Thirdly, my wife, my daughter, my son. Fourth, Guru, my teachers. Throughout my career, Coimbatore, Kallavi, Anand village. And fifth, my beloved friends. Throughout, they have extended earlier friendships. அது உதாரணத்துக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தர் பிரிச்சு செய்ய முடியாது. நண்பர் வரதன் கொண்டு டாக்டர் பஷீர் வரை, டாக்டர் சிவன் வரை, நண்பர்கள் கிருஷ்ணன், கரண் சிங், ஜெயராமன், மூணு பேரும் அவர் சொல்வதில் எனக்கு பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இவர்கள் கல்லாயிலிருந்து ஆரம்பித்து நண்பர் லாக்காலேஜ் நண்பர் வரதன் வரை அன்புக்கு இமயமாக இருப்பவர்கள். So they are stood as a Himalaya in their friendships. So I very special gratitude. I owe my heart to Varadan for all his very friendship. And D. Krishnan, Jayaraman of Samalpate, Krishnan, the Kansan teacher, who have come from all over Anandur, Kallavi village, and other Shankar also, all of the friends. And of course, because he doesn't want to identify to others, he's sitting High Court judge, sitting Pomley, Mr. Ravi, is my batch. So it's very complicated. It's not my persuasion. This is right to be seated there. High Court judge. So very, very happy. That's only for friendship, not for anything else. So I very special gratitude to Mr. Justice Ravi for having come over here and extend your esteemed presence for appreciating my this humble soul's quality at this hour. Very grateful to you, Mr. Justice Ravi. This is a very hectic victory. மூன்றாவது victory என்னென்றால், the first victory 2008, I written a book on power of legal awareness. For the first time, as a sitting judge, I wrote. That book was delivered. That book has been presented, appreciated, distributed by then Chief Justice Gokhale. That Justice Gokhale became a Supreme Court Justice later. So he appreciated. He conducted a special meeting in Judicial Academy 2010, 23/1/2010. He distributed my books, 500 books, to all district judges.
for getting guidance from the book. Really very happy I was moved. So a special gratitude to our justice. Another Justice Subhash Reddy, Honorable Justice J.P. Shaw. The second book, Consumer as a Judge, Novorore Needivadi. That book has been released by Justice Raghuvari and in the presence of Mr. then Vice Chancellor Dr. Thandavan, and the fullest cooperation, sincere friendship of Mr. then Principal of Pachamas College, Mr. Kandaswamy. He's a very lovable friend. He has taken much time to organize the function in Madras University 2030. Then thirdly, here this book is. I took 3 years nearly for completing this book. Correction by the computers. This book really, one thing I want to say, my special gratitude to my daughter R. Gayatri Ratnavelu in Amalika. Because 2016, I visited Baltimore. I stayed there for a short sojourn for 6 months. My daughter provided a separate room adjacent to the tiny forest that is Baltimore area. I never anticipated that such a flow of thoughts through my mental heart and the that room. கடவுள் அருளால என் டாக்டர் அமைச்சு கொடுத்த இடம் poetic thoughts are வந்தது. உண்மையே தான். They are all, so he is coming. Come here. Student of BA Literature in Siddharth College, Trichy. She studied MS Communication, Master MA Communication, Master from PSC, studied MPA at Master, that is same PSC. She is a very moral person for me, along with his mother, Bhanumati Ratnavelu, who's of the moral person. My son Karthik Modi, no bounds. He has been a very dynamic, spirited gentleman, commander, not only in Navy, but also commander in my thoughts also. I am very special gratitude to my wife, I am daughter, I am son, Commander Karthik Modi. He has come here, he has delivered a welcome speech. So in that Baltimore, I got such a very flow of thoughts in about these poems. And also no birds, because I dealt all these poems, 5 points. Faith in God, faith in yourself, உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் மீது கடவுள் நம்பிக்கை வையுங்கள், ஆக்கப்பூர்வ சிந்தனை, பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் கோல், ஆக்கப்பூர்வமான நிச்சயங்கள், பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. விவேகானந்தர் சொல்ற மாதிரி எது நினைக்கிறாய் அதுவாகிறாய். 99 டைம்ஸ் தவறலாம், ஆனா ஒருவரை இன்னொரு முயற்சி பண்ணணும், கட்டாயம்